மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவா எல்லாத்தையும் சொன்னார். அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால் உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம், மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க முடிச்சிட்டு வரேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு முக்கிய ரீசன் அங்கே பல காலமாக ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தள்ளடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசனில் டிஃப்ரெண்ட் அந்த இது நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷனில் கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசனில் பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர 10,000 ஆஃப் மெட்ரிக் டன் ரைஸ் ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சர்ப்ரைஸ் கார்பரேஷனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்கே கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளை நிலம். அந்த இடத்த நம்ம இன்னைக்கு ஏர்போர்ட்டா மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்கே வாட்டர் கெனல் 1-2 இருக்கு. குணகரம்பாக்கம், கம்மங்கால் கெனல் 2 கெனல்ஸ் இங்கே இருக்கு. இது எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி தானாவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்னை சிட்டிக்கு உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட், இன்னொரு நாம ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்கள் இந்த மாதிரி அதுவும் ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம், அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தூரம் மண்ணை போட்டு இன்னொரு ஒரு ஏர்போர்ட்டை நீங்கள் கொண்டு வருவீங்க? இதே இது கொச்சினில் நடந்தது. இதனால 14 நாள் அந்த ஏர்போர்ட் பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ராகுல்ன்ற ஒரு பையன், இந்த பையன் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு பரந்தூர் விமானம் வேண்டாம், நாங்கள் என்ன அந்த விமானத்தில் பறக்கவா போகிறோம் அப்படின்னு எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த அறிவிப்பு மக்கள் கொண்டாடுறாங்க. அங்கே நடந்த ஒரு ரீசன்ட் லோக்கல் பாடி மீட்டிங்கில் விஜய் ரோடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வைக்க போகிறோன்னு அறிக்கையே அவங்க இன்னைக்கு விட்டுருக்காங்க. மக்கள் அத்தனை பேரும். இதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், 1500 நீர்நிலைகள் பாதிக்கப்படும், 1000 குடும்பங்கள் இடம்பெயரணும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஏர்போர்ட்டை நம்ம எப்படி அங்கே கொண்டு வர முடியும்? இதை தவிர இன்னொரு கேட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்கள் 5 வருடம் கிடப்பில் போட்டு வச்சுருந்தீங்க? மேலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சுருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனால் அதை எக்ஸ்பேன்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசி முடிங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கல. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொல்றாங்க இதனால
தொழிலே வந்து பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்போ 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாகவும் ஏர் கார்கோ மூலமாகவும் சென்னை ஏர்போர்ட் மூலமாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம் வந்து இன்றைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும், எக்ஸ்பேன்ஷனுமே உள்ளே இருக்கிற காரிடோர்லே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஏதோ அவர் சொல்கிறாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம வந்து ரன்வே பண்ண போகிறோன்னு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா வந்து ஏற்கனவே வந்து T5 முனையத்தின் பயணிகள் முனையம் வந்து உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி T5 முனையத்தின் புறவழி சாலை தாம்பரம் மதுரவாயில் சாலை அமைக்க மாநில அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் கோரியுள்ளது. நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அடுத்து செகண்ட் ஏர்போர்ட் மக்கள் பாதிக்கப்படாமல், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாமல், அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாமல், விளைநிலங்கள் பாதிக்கப்படாமல், அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். மாண்புமிகு இதோட உங்களோட இந்த விவாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த உறுப்பினர் பேச இன்னும் 10 உறுப்பினருக்கு மேலே பேசணும். உங்களோட அதை முடிச்சுக்கிறேன், பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதில் சம்மந்தம் இல்லாத நான் எழுந்திருக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த விமான நிலையம் அமைப்பது, விமானத்தை ஓட்டுவது என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, மாநில அரசாங்கத்திற்கு அல்ல. மாநில அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துவதோடு நம்முடைய பணிகள் முடிந்து விடுகிறது. அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆணையை ஏற்று இது சம்பந்தப்பட்ட இந்த பரந்தூர் ஏகநாதபுரம் என்ற பகுதியில் 13 வில்லேஜுகள், 2 மாத்திரம் இல்லை, இந்த 13 வில்லேஜுகள் எடுக்கணும்னு முடிவு பண்ணப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது மாநில அரசாங்கத்தின் சார்பாக. அந்த குழுவில் நான் தான் இடம்பெற்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தங்கநேரரசு, மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசு, 3 அமைச்சர்கள் இடம்பெற்றோம். நாங்கள் நேரடியாக காஞ்சிபுரத்துக்கே சென்று மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒரு விரிவான ஒரு நாள் முழுவதும் அந்த விவசாயிகளெலாம் கூட்ட அழைத்து பேசினோம். அவர்கள் அதில் 11 வில்லேஜில் இருக்கும், அவங்களே ஒப்புதல் தந்தாங்க. 2 வில்லேஜ் தான், ஏகநாதபுரமும் இந்த பரந்தூர் 2 வில்லேஜ் தான் அது ஒப்புதல் தரல. அதுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தை மேலே அமைச்சர் அறையில் என்னுடைய சேம்பரில் 2 முறை வர வச்சு நாங்கள் பேசணும். அந்த அடிப்படையில் 11 பேரும் முன்வந்து வந்த விவசாயி கொடுக்குற காரணத்தினால்தான் இந்த முயற்சிக்கு நாங்கள் தமிழக அரசு அதற்கு நாங்கள் ஈடுபட்டோம். ஒன்று, அதற்கு பின்னால் தொடர்ந்து நில எடுப்பு பணிகளுக்காக அங்கே DRO RDO எல்லாம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் குறிப்பிட்ட அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஏறத்தாழ 48-50% சொல்றார். இது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடங்கள்லாம் வேற இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் சொன்னார் என்று கிட்டத்தட்ட 80-90% சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அரசு நிலையம் சேர்த்து தான் சொன்னார். ஒன்று, இப்போ நாங்கள் 2 கேட்க விரும்புவது, ஏன்னா தனிப்பட்ட முறையில் பரந்தூர் விமானமும் ஏகநாதபுரத்தில் ஒரு விமானம் வச்சாக்கா இங்கே இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் நான் விமானம் ஏறணும், அந்த நோக்கம்லாம் இல்லை. இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டிய என்கிற அடிப்படையில் விமானத்தை விரிவாக்கம் பண்ணோம். பக்கத்தில் கர்நாடகமாகலாம், பக்கத்தில் இருக்க ஆந்திராவெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பொருளாதாரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சி வழியே இது தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் இது இல்லை. ஒன்று. இன்னொன்று, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார், நம்முடைய எதிர்கட்சி முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டார்கள். இப்போ கையகப்படுத்திட்டோம், பணம்லாம் கொடுத்தாச்சு, விவசாயிக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அது சதவீதம் முன்ன பண்ண இருக்கலாம். அந்த எடுத்துட்ட இடத்த வந்து அது வேற எதுக்கும் பயனும் படுத்த முடியாது. அதை பற்றி எல்லாம் வந்து உரிய நேரத்தில் உரிய நேரத்தில் அதை பற்றி முடிவுலாம் அவங்களை அறிவிப்பார்கள். மாநில உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். மானிய கோரிக்கை மீது மாநில உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் பேசணுமா? மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பல மாதங்களாக அந்த போராட்ட களத்திலே இருந்தவன் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டம், கடந்த காலத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் கூட இந்த திட்டம் தேவையில்லை, இந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது என்று அப்பொழுது அந்த போராட்ட களத்தில் இருந்தவன். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு கூட அந்த ஊர் மக்கள், ஏகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி சொல்ல வருகிறார்கள்.
நான் அதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருந்தபோது எல்லாருக்குமே தெரியும், அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியும், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கிராமத்து மக்களை சந்தித்து அழைத்து மாண்புமிகு முதல்வர், அன்றைக்கு இருந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடமே இதை சொல்லி, இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது, வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானது, மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் அகதிகளாக மாற்றுவதற்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அன்றைக்கே நாங்கள் எச்சரித்தோம். இன்றைக்கும் அதுதான் சொல்கின்றோம். அந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது. நீங்கள் மாநிலத்துடைய வளர்ச்சியை விட மக்கள், அந்த பகுதியில் இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் மண்ணை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த பகுதி ஒரு சிறை வைக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. நானே பலமுறை போக முடியவில்லை. டூ வீலரில் நான் போயிருக்கிறேன் அந்த பகுதியில். அப்படி பேரிகார்ட் போட்டு அந்த பகுதி முழுக்க, அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவிப்பால் ஒரு தனியாருக்கு ஒரு விமான நிலையம் எடுத்துக் கொடுப்பதற்கு தான் இந்த வேலைகள் நடக்கின்றது. அதை அன்றைக்கே சொன்னோம். அதாவது ஒரு மாநில அரசு இன்னொரு விமான நிலையத்திற்கு நீங்க நிலத்தை எடுத்து கொடுக்கிற வேலையை எதுக்கு நீங்க செய்யறீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வைத்தோம். அதைத்தான் இன்றைக்கும் நாங்கள் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த அறிவிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வரவேற்கிறோம். அந்த பகுதி மக்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வளர்ச்சி என்பது வேற எங்காவது வைத்துக் கொள்ளலாம். ஆனால் விவசாயிகளை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதை போல கம்பன் கால்வாய், அதாவது பல ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள், அத்தனை நிலங்களுமே பாதிக்கப்படுகின்ற வகையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மண்ணின் மைந்தர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரும் அகதியாக போகவில்லை என்பதை மட்டும் இந்த இடத்திலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்